ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி விலாக்ஸ். இதை தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக செஞ்சுருந்த அவல் லட்டு எப்படி செய்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1.5 கப் அவலை கடாயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம சூடு ஏறுற வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். கருகிற மாதிரிலாம் வறுத்துடக்கூடாது, சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும். பாருங்கள், ஸ்லைட்டாக நமக்கு கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்த தேங்காயை இந்த மாதிரி கடாயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஈரப்பதம் போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுபட்டுருச்சு, இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து கடாயில் நம்ம வெல்லம் பாகு ரெடி பண்ண போகிறோம். இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் 3/4 கப்பு வெல்லம் ஆட் பண்ணுறேன். நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த வெல்லத்தில் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா நமக்கு வெல்லம் கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச அவல் ஆட் பண்ணிக்கிறேன். அவல் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண பிறகு வறுத்த வேர்க்கடலையை மேலே பொக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக வறுத்து வச்ச தேங்காயை ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். ஆட் பண்ண வெல்லம்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. நமக்கு எந்த பாகுபதமும் வர தேவையில்லை. இன்கேஸ் இதில் கல் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் நல்லா கிளறணும். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கிரைண்ட் பண்ண மொத்த பவுடரும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. கொஞ்சம் சூடான பிறகு நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் இதில் நெய் நல்லா ஹீட் ஆன பிறகு அதில் முந்திரி திராட்சை தாளிச்சிட்டு கூட ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் ஜஸ்ட்டு டெக்கரேஷனுக்காக வறுத்தெடுத்த முந்திரியை மேலே மட்டும் டெக்கரேட் பண்ணுறேன். நெய் இதில் ஆட் பண்ணலை. இப்போ வேணுன்ற சைஸ்க்கு இதை உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லட்டு சைஸில் உருண்டை பிடிச்சிக்கிறேன் நான். இதே சைஸுக்கு மீதி இருக்கிற மாவையும் மொத்தி உருண்டை பிடிச்சிடுறேன். எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ மேலே டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி முந்திரி அரேஞ்ச் பண்ணுறேன். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த அவல் லட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி விலாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.